ஐடி கம்பெனில 18,00,000 சம்பளத்துக்கு ஒரு ஃப்ரெஷர் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க அப்படின்னா நம்பவே முடியாது. மெயினா வொர்க் பண்ணி கன்சிஸ்டென்ட்டா இருந்தாலே நம்ம ட்ரீம் பண்றத அச்சீவ் பண்ண முடியும். ஆமா. கண்டிப்பா ஃபண்டமெண்டல் தான் பேஸ். சும்மா எக்ஸாம்க்காக படிக்காம, அதுல என்ன இருக்கு, எப்படின்னு டெப்த்தா படிச்சாலே நமக்கு ஈஸியா கிராக் பண்ண முடியும். ஐடி கம்பெனில 18,00,000 சம்பளத்துக்கு ஒரு ஃப்ரெஷர் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க அப்படின்னா நம்பவே முடியாது. அப்படி பிளேஸ் ஆன ஒரு கேண்டிடேட்ட தான் நம்ம இன்டர்வியூ பண்ண போறோம். ஹாய். ஹாய். யுவர் குட் நேம்? ஸ்வாதி. ஸ்வாதி. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கங்கிராச்சுலேஷன். தேங்க் யூ. ஸோ 18,00,000 ஒரு ஃப்ரெஷருக்கு பிளேஸ்மென்ட் கிடைக்கும் அப்படின்னா ஸ்டூடண்ட்ஸ் யாருமே பிலீவ் பண்ண மாட்டாங்க. ஸோ ஹவ் இட் இஸ் பாசிபிள் ஆக்சுவலா? மெயினா வொர்க் பண்ணி கன்சிஸ்டென்ட்டா இருந்தாலே லைக் நம்ம ட்ரீம் பண்றத அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஓகே. ஸோ அப்ப நீங்க ஸ்கூல் டேஸ்லாம் உங்களுக்கு கம்ப்யூட்டர் சயன்ஸ் பேக்ரவுண்ட் தானா? இல்ல நான் பயோ மேக்ஸ் தான் படிச்சிருந்தேன். பயோமேக்ஸ். அப்ப 12த் வரைக்கும் கம்ப்யூட்டர் படிச்சதே இல்ல. இல்ல படிச்சதே இல்ல. ஓ! சூப்பர். நெக்ஸ்ட் இன்ஜினியரிங்ல? இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயன்ஸ் இன்ஜினியரிங். கம்ப்யூட்டர் சயன்ஸ். எஸ். ஓகே. ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து ப்ரோகிராம் ஆமா, தான். ஆமா. ஓகே, ஓகே. ஸோ இப்ப இந்த 18 லேக்ஸ் பேக்கேஜ் அச்சீவ் பண்றதுக்கு என்ன மாரி ஹோம் ஒர்க் பண்ணியிருந்தீங்க நீங்க? மெயினா லைக் எங்களுக்கு 3 இயர்ல ஆக்சுவலி இன்டர்ன்ஷிப் மாரி வரும். ஸோ ஓகே, அதிலேயே இன்டர்ன் கிடைச்சது. அப்புறம் ப்ரீ பிளேஸ்மென்ட் ஆஃபர் மாரி கிடைச்சது தான் ஓகே, இதுல பிளேஸ் ஆனோம். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் செகண்ட் இயர் ஹாஃப்ல இருந்தே அ கோடிங் பிராக்டிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஓகே. மெயினா ஃபர்ஸ்ட்டு பேசிக் பேசிக் கோடிங் ஏதாச்சும் ஒரு லாங்குவேஜ்ல ஸ்ட்ராங்கா இருந்துட்டோம்னா, நமக்கு லைக் இன்டர்வியூஸ் கொஞ்சம் நல்லா அட்டெண்ட் பண்ண முடியும். ஸோ இன்டர்ன்ஷிப் உங்களோட பிளேஸ்மென்ட்க்கு பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்திருக்கு ரைட்? ஆமா. நான் எந்த கம்பெனில இன்டர்ன் பண்ணேனோ, அங்கேயே தான் ப்ரீ பிளேஸ்மென்ட் ஆஃபர் கிடைச்சுட்டு, ஓகே. பிளேஸ்மென்ட் ஆச்சுது. ஸோ, இன்டர்ன்ஷிப்க்கு இப்போ லைக் பிளேஸ்மென்ட்னா ஃபைனல் இயர்ல பார்க்கும்போது பிரஷர் ஜாஸ்தியா இருக்கும். ஸோ, நம்ம அந்த டைம்ல இது ஒரு ஃபர்ஸ்ட் சான்ஸ் மாதிரி இன்டர்ன்ஷிப் சொல்லும்போது, கம்பெனிஸ் இன்டர்வியூஸ், ஆல்சோ ஆன்லைன் டெஸ்ட்லாம் பார்க்கும்போது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ, அங்கேயே பிளேஸ் ஆயிட்டோம்னா நமக்கு லைக் அதுக்கப்புறம் டென்ஷன் இல்ல. மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் இன்டர்ன் கிடைச்சுச்சுன்னா அப்படியே பிபிஓ குடுத்துருவாங்க. நம்ம எப்படி வொர்க் பண்றோம் பேஸ்டா. ஸோ இன்டர்ன்ஷிப் தான் மெயினா லைக் ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பண்ணது அதுதான். ஸோ இன்டர்ன்ஷிப்க்கு முன்னாடி நீங்க எவ்வளோ ப்ரிப்பேர்டா இருந்தீங்க? இந்த இன்டர்வியூல என்னென்னலாம் மேஜர் பார்ட் இருந்தது ஆக்சுவலா? ஓகே. நான் ஃபர்ஸ்ட் இயர்ல இப்போ சி படிச்சோம் நாங்க. ஸோ அந்த சில அப்பவே கொஞ்சம் பேசிக் நல்லாவே லைக் ஃபவுண்டேஷன் நல்லா படிச்சிருந்தோம்னா, அதுக்கப்புறம் செகண்ட் இயர்ல தான் டிஎஸ்ஏ படிப்போம். டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தான் மெயின் இம்பார்ட்டன்ட். எப்பவுமே கம்ப்யூட்டர் சயன்ஸ்னாலே டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டா கேட்பாங்க. அது இல்லாம எக்ஸ்ட்ராவா படிக்கணும்னா, ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட். இந்த ஜெனரலி கம்பெனிஸ்னாலே ஃபுல் ஸ்டாக் தான் லைக் அங்க வொர்க் பண்ணுவோம். அதனால ஃபுல் ஸ்டாக் டெவலப்மென்ட்டும் படிச்சோம். லைக் அது செகண்ட் செமஸ்டர்ல மாரி படிச்சோம். நான் அதுல மோஸ்ட்டா ஃபோக்கஸ் பண்ணல. ப்ரிப்பரேஷன்னு பார்க்கும்போது டிஎஸ்ஏ தான் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் பேசிக்கான அ ப்ராப்ளம்ஸ்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் நம்ம டிஎஸ்ஏக்கு நெறைய இது இருக்கும். லிங்க் லிஸ்ட், அரேஸ் அரேயோட ஃபர்ஸ்ட் பேசிக்கு, அப்புறம் லிங்க் லிஸ்ட், கிராஃப் அதெல்லாம் இருக்கும். ஸோ அது பிராக்டிஸ் பண்ணினாலே நமக்கு ஓரளவுக்கு லைக் ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா, ஈஸியா பண்ணிடலாம். ஸோ எங்கள்ட்ட நெறைய கேண்டிடேட் வரும்போது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கும்னா, ஆ ரொம்ப அட்வான்ஸ் டாபிக் சொல்லிக் குடுங்க சார். ட்ரெய்னிங்கே அப்படி எடுக்கணும். ஏன்னா இன்டர்வியூல டெஃபினட்டா ரொம்ப அட்வான்ஸா தான் கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு தான் அவங்களோட ரிக்வயர்மென்ட்டே அப்படிதான் கேட்பாங்க. ஸோ உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல சொல்லுங்க. ரொம்ப அட்வான்ஸான ஒரு சப்ஜெக்ட் படிக்கணுமா? இல்ல ஃபண்டமெண்டல் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணுமா? கண்டிப்பா ஃபண்டமெண்டல் தான் பேஸ். பிகாஸ் இப்ப ஃபண்டமெண்டல் நம்ம ஒரு கொஸ்டின் குடுத்தோம்னா, அதோட எப்படி லாஜிக்ன்னு சால்வ் பண்ணா லைக் பேசிக்கா தெரிஞ்சா தான், அத வச்சு தான் அட்வான்ஸ் போகும். ஸோ, இப்போ ஏதாச்சும் பேசிக்கா கொஸ்டின்ஸ் குடுக்கும்போது, அந்த கொஸ்டின் எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சு, அந்த லாஜிக் நமக்கு லைக் கம்ப்யூட்டர் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு அந்த லாஜிக் தெரிஞ்சா தான் நமக்கு அது சால்வ் பண்ண லைக் கோடிங் சின்டாக்ஸ் அது செகண்ட் பார்ட். ஃபர்ஸ்ட் அந்த லாஜிக் எப்படி சால்வ் பண்ணலாம்னு தெரியணும் நமக்கு. அத நம்ம யோசிச்சு அந்த ஐடியா வரதுக்காக பேசிக் ஃபண்டமெண்டல்ஸ் நெறைய ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். இப்ப லீட் கோட்லயே பார்க்கும்போது ஈஸி லெவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அதே ஒரு 30 டூ 50 சால்வ் பண்ணா தான், அதுக்கப்புறம் நமக்கு மீடியம்க்கே முடியும். லைக் கொஸ்டின்ஸ் புரிஞ்சு லாஜிக் ஐடியா வரதுக்கே ஃபண்டமெண்டல்ஸ் தெரியணும். அதனால கண்டிப்பா ஃபண்டமெண்டல்ஸ் தான் மெயின். இப்ப ட்ரெண்ட்ல ஏடபிள்யூஎஸ் இருக்கு, டேட்டா சயன்ஸ் அண்ட் டேட்டா அனலிட்டிக்ஸ் நெறைய. ஸோ ஆமா. அந்த மாரி கோர்ஸ் தான் ஃபர்ஸ்ட் இனிஷியலாவே ஸ்டார்ட் பண்ணணும்னு நெனைக்கிறாங்க. ஸோ கேண்டிடேட்டா இப்ப நீங்க ஆஸ் அ கேண்டிடேட் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்டே ட்ரை பண்ணணும்னா, எத சஜெஸ்ட் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் பேசிக்கா ஒரு ப்ரோகிராமிங் லாங்குவேஜ நல்ல டீப்பா லாஜிக் நமக்கு தெரியற அளவுக்கு ஒரு லாங்குவேஜ் படிச்சாலே மத்த எல்லா லாங்குவேஜ்க்குமே சேம் லாஜிக் தான் அப்ளை பண்ணும். சின்டாக்ஸ் மட்டும் தான் மாறும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த ஒரு லாங்குவேஜ் தெரிஞ்சாலே, அந்த லாங்குவேஜ்ல எப்படி சால்வ் பண்ணணும்னு தெரிஞ்சாலே போதும். ஸோ அது ஒண்ணு ஃபர்ஸ்ட்டு பேசிக்கா ஒரு லாங்குவேஜ் படிக்கலாம். அதுக்கப்புறம் வெப்சைட் டெவலப்மெண்ட், ஆப் டெவலப்மெண்ட் அந்த பார்ட்டுக்கு போலாம். லைக் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் பேசிக்கா HTML, CSS அப்படி போலாம். இல்லன்னா இப்போ React, Angular அப்படி மாரி படிக்கிறதுனா கூட போலாம். அது 2ம் மெயினா படிச்சாலே ஓரளவுக்கு உனக்கு ஃப்ரெஷர்ஸா இன்டர்வியூக்கு நம்ம ப்ரிப்பேர்ட் மாரி தான் இருக்கும். அப்புறம் டிஎஸ்ஏ. இதுல டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ்ல நல்லா ஃபவுண்டேஷன் இருக்குனாலே நமக்கு
கிராக் பண்ண முடிஞ்சிரும் இன்டர்வியூ. ஸோ நம்ம படிக்கிற சப்ஜெக்ட்டோட கவுண்ட் அதிகமா இருக்கிறத காட்டிலும் பிராக்டிஸ் அதிகமா இருக்கணுங்கிறது தான் ஆமா. எது தெரியுமோ அது கொஞ்சம் டீப்பா நல்லா தெரிஞ்சிருந்தாலாம் கிடைக்கும். நல் எல்லாமே தெரியும். ஆனா எதுவுமே கொஞ்சம் கொஞ்சம் தான் தெரியும்னா அது வேஸ்ட் தானே. வேஸ்ட்டு. ஓகே, ஓகே. ஸோ இப்ப நீங்க பிரசன்ட்டா எவ்வளோ பேக்கேஜ்ல கரெக்ட்டா பிளேஸ் ஆயிருக்கீங்க? நான் 18 எல்பிஏல. 18 எல்பிஏல பிளேஸ் ஆயிருக்கீங்க. ஸோ ஃப்ரெஷரா நீங்க? ஆமா. கம்பெனி சிட்டி கார்ப். சிட்டி கால். ஸோ இது உங்களுக்கு ஃபர்ஸ்ட் இன்டர்வியூவா? ஆமா. இது ஃபர்ஸ்ட் இன்டர்வியூலயே ஃபர்ஸ்ட் செலக்ட் இன்டர்வியூ. ஆயிட்டீங்க. ஆமா. செம்ம, செம்ம. ஸோ இந்த இன்டர்வியூ எப்படி பிரேக் பண்ணீங்கப்பா? ஃபர்ஸ்ட்டு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும். எனக்கு ஓகே, ஆக்சுவலி 4 கம்பெனிஸ் ஆர் 5 கம்பெனிஸ் ஷார்ட் லிஸ்ட்டே ஆகல ஓகே, இன்டர்வியூக்கு. அதுக்கப்புறம் இதுதான் 6த் கம்பெனின்னு நெனைக்கிறேன். அதுல இன்டர்ன்ஷிப்ல வரும்போது ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆன்லைன் கோடிங் ரவுண்டா. அதில ஆப்டிட்யூட் இருக்கும். QLOட கொஸ்டின்ஸ் MCQ மாரி இருக்கும். அதெல்லாம் இருந்துச்சு. அது ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்ட்ல ஃபர்ஸ்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூ இருக்கும். டெக்னிக்கல் இன்டர்வியூ இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனி. சில கம்பெனிஸ்க்கு ஃபுல் ஸ்டாக் வேணும்னா அது ரேட்டா கேட்பாங்க. சில பேர் டிபிஎம்எஸ் கேட்பாங்க. எனக்கு கம்ப்ளீட்டா மோஸ்ட் ஆஃப் தெம் டிபிஎம்எஸ் தான் கேட்டாங்க. எஸ்கியூஎல் ரிலேட்டடா நெறைய குயரீஸ்லாம் கேட்டிருந்தாங்க. எப்படி அது சால்வ் பண்ணா நான் சொன்னது தப்புங்கிற மாரி சொன்னாங்க. எகைன் நம்ம அத அவங்கள்ட்ட ப்ரூவ் பண்ற மாரி கொஞ்சம் இது மாரி போச்சுது. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் ஏதாச்சும் எந்த லாங்குவேஜ்ல ஸ்ட்ராங்ன்னு கேட்டுட்டு, அந்த லாங்குவேஜ்ல ஒரு கோட் வித் சின்டாக்ஸ் மாரி கோட் எழுத சொன்னாங்க. அது டெக்னிக்கல் இன்டர்வியூல. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்ட் தான் இருந்துச்சு. ரவுண்ட்ல ஃபேமிலி பேக்கிரவுண்ட் பத்தி, அப்புறம் ஜெனரல் கொஸ்டின்ஸ்லாம் டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப். ஓகே, அப்புறம் ப்ராஜெக்ட்ஸ் பத்திலாம் கேட்டாங்க. ஓகே. ஸோ உங்களோட ப்ராஜெக்ட்ட எக்ஸ்ப்ளைன் பண்றதுக்கு ஆமா. ப்ராஜெக்ட் எக்ஸ்ப்ளைன் பண்ணணும். ப்ராஜெக்ட்ல நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ஆல்சோ ஃப்ரம் டூ த பேஸ் தெரியணும் நமக்கு. ஓகே, ஜஸ்ட் ஏதோ நேம் மட்டும் தெரிஞ்சா, நேம் சேக்கு பண்ணா முடியாது. ஓகே, மெயினா ரெஸ்யூம் பேஸ் தான் கொஸ்டின்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே. நம்ம ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணும்போது, நம்ம அதுல என்னென்ன போட்டிருக்கோமோ, அது கம்ப்ளீட்டா டீப்பா தெரியும்னாலே, நமக்கு கிராக் பண்ண முடிஞ்சிரும் இன்டர்வியூஸ். ஸோ உங்க ஃபைனல் இயர் ப்ராஜெக்ட்ட பத்தி நீங்க நெறைய எக்ஸ்ப்ளைன் பண்ணியிருந்தீங்க இல்லையா? ஆமா. எனக்கு இன்டர்வியூ நடந்தது 3 இயர்ல. இப்போ எல்லா செமஸ்டர்ஸுமே மோஸ்ட்டா கம்ப்யூட்டர் சயன்ஸ் ஸ்டூடெண்ட் ஆர் ஐடினாலே நெறைய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுவோம். எந்தெந்த ப்ராஜெக்ட் நான் கான்ஃபிடென்ட்டா இருக்கேனோ, அதெல்லாம் ஆட் பண்ணியிருந்தேன். அந்த ப்ராஜெக்ட்ஸ் பத்தி கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஓகே. ஸோ உங்களுக்கு இன்டர்வியூ எத்தன ரவுண்ட் இருந்தது? ஸோ ஒவ்வொரு ரவுண்டும் நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணீங்க? மெயினா மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ்ல 3 டூ 4 ரவுண்ட்ஸ் தான் இருக்கும். ஓகே, நான் பிளேஸ் ஆன கம்பெனில 3 ரவுண்ட்ஸ் இருந்துச்சு. ஆன்லைன் டெஸ்ட் தான். அந்த ஆன்லைன் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் ஆப்டிட்யூட் இருந்துச்சு. ஆப்டிட்யூட் பேசிக்கா இருக்கிற மாரி நெறைய கொஞ்சம் கொஞ்சம் அட்வான்ஸ்டாவும் இருக்கும். அத நம்ம பிராக்டிஸ் பண்ண 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 கிடைச்சிரும். அது இல்லாம நெக்ஸ்ட்டு அதுக்கப்புறம் எஸ்கியூஎல் டிபிஎம்எஸ் எம்சிக்யூ டெக்னிக்கல் எம்சிக்யூஸ் மாரி இருந்துச்சு. இப்போ சின்டாக்ஸ் டீபக்கிங் பண்ற மாரி, இந்த ஏதாச்சும் லைன்ல தப்பு இருக்குன்னா கண்டுபிடிக்கிற மாரி, அப்புறம் ஏதாச்சும் ஃபில் பண்ற மாரி, அப்புறம் எஸ்கியூஎல் வச்சு டிபிஎம்எஸ் குவெரீஸ்லாம் எது கரெக்ட்டான குவெரி, நமக்கு இப்போ 4 ஆப்ஷன்ஸ் இருக்குன்னா, மோஸ்ட் ஆஃப் 2மே சிமிலரா தான் இருக்கும் எல்லாமே. அதுல எதுன்னு நம்ம கரெக்ட்டா எதுனா அது நல்லாவே படிச்சிருந்தா அது தெரியும். அ இது இருக்கும். அதுக்கப்புறம் இது 2 தான் மெயினா இருந்துச்சு. அப்புறம் கோடிங் கூட இருந்துச்சு. கோடிங் ரவுண்ட் 2 கொஸ்டின்ஸ் மாரி இருந்துச்சு. நார்மல் கோடிங் இப்ப மீடியம் லெவல் லீட் கோட்லலாம் சால்வ் பண்ணாலே, அது பண்ண முடியிற மாரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்ட் டெக்னிக்கல் இன்டர்வியூ. இன்டர்வியூல போம்போது பேனல்ல 2 பேர் இருந்தாங்க. அதுல டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனிஸ். சில பேர் கோடிங் கம்ப்ளீட் கோடிங் மாரி கேட்பாங்க. சில பேர் ஃபுல் ஸ்டாக் அது ரிலேட்டடா கேட்பாங்க. எனக்கு மோஸ்ட்டா டிபிஎம்எஸ் தான் கேட்டாங்க. குவெரீஸ்லாம் ஒரு சினாரியோ குடுத்து, அந்த இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் மாரி கொரி குடுங்க. அதே மாரி எப்படி குவெரீஸ் எப்படி பண்ணலாம்? அது மாரி கேட்டிருந்தாங்க. அந்த கொரி நம்ம குடுக்கும்போது, இத விட கொஞ்சம் கூட ஆப்டிமைஸ்டா எப்படி பண்ணலாம்? அப்படி மாரி ஸோ நெறைய கொரி நீங்க சொல்ற புரோகிராமிங்க வந்துட்டு அம் சிஸ்டம் குடுத்து வொர்க் பண்ணி காட்ட சொல்ற மாதிரி இருந்ததா? இல்ல நாங்க பென் அண்ட் பென் அண்ட் பேப்பர்ல எழுதுற பேப்பர்ல மாரி எழுதி தான் எக்ஸ்ப்ளைன் இருந்துச்சு. பண்ணா ஆமா. போதும்ல? ஆனா அவங்க அத ஓகே, பார்த்தாலே தெரிஞ்சுச்சு அவங்களுக்கு ஓகே, ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் இனி ஆப்டிமைஸ் பண்ண முடியுமா? அப்படி மாதிரி. ஓகே. அதுக்கப்புறம் ஆல்சோ லாங்குவேஜ் எது ஸ்ட்ராங்ன்னு கேட்டாங்க. புரோகிராமிங் லாங்குவேஜ். எந்த லாங்குவேஜ்ல ஸ்ட்ராங்கா இருக்கோ, அதுல ஒரு கொஸ்டின் மாரி குடுத்துட்டு, அத சால்வ் பண்ற மாரி குடுத்தாங்க. ஒரு ஸ்ட்ரிங் வச்சு ஒரு மேனிபுலேஷன் கொஸ்டின் குடுத்துருந்தாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு செலக்ட் ஆனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ரவுண்டு ரவுண்ட் தான். ரவுண்ட் பேசிக்கா டெல் மீ அபவுட் யுவர் செல்ஃப் அப்படி மாரி கொஸ்டின்ஸ். அப்புறம் எனக்கு ப்ராஜெக்ட் பத்தி கூட கேட்டாங்க. ஓகே. ப்ராஜெக்ட்ஸ்ல என்னென்ன பண்ணீங்க? இதுல எப்படி பண்ணீங்க வொர்க் அது ரிலேட்டட்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ நீங்க சொன்ன எல்லா பார்ட்லயுமே ஆல்மோஸ்ட் டெக்னிக்கலா ஸ்ட்ராங்கா இருந்தா ஈஸியா அசைன் ஆமா. பண்ணிடலாம். கண்டிப்பா. பட் கம்யூனிகேஷன் எவ்ளோ இம்பார்ட்டன்ட் ஆக்சுவலா? கம்யூனிகேஷன் இப்போ நமக்கு ஒண்ணு தெரியும். ஆனா அது நமக்கு சொல்ல புரிய வச்சா தானே நமக்கு அது ஆமா. அவங்களுக்கு புரியற மாரி இருக்கும். கம்யூனிகேஷன் ஆஃப் கோர்ஸ் இம்பார்ட்டன்ட் தான். இப்போ இம்பார்ட்டன்ட். டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனி அகைன். சில கம்பெனிஸ் நீங்க ரொம்ப டென்ஷனா இருக்கீங்கன்னா பரவால்ல தமிழ்ல பேசிக்கோங்க அப்படிலாம் சொல்லுவாங்க. ஓகே. ஆனா ரேர் தான் அது. ரேர் தான் அது. ரேர் தான் ஏன்னா நம்ம மோஸ்ட் நம்ம இதுல நெறைய தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் வந்திருப்பாங்க. ஆமாமா. என்னதான் ஒரு டயர் 1 காலேஜஸ்ல படிச்சாலும், சின்னதா ஸ்ட்ரகிள் இருக்கும்ல. ஆமா. கண்டிப்பா. இப்போ நல்லாவே இங்கிலீஷ் தெரியும். கிராமட்டிக்கலிலாம் தெரியும். ஆனா பேசுறதுக்கு, திக்கறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஓகே. அது எனக்கு தெரிஞ்சு நம்ம பேசினா தான் வரும்.
வேற ஷார்ட்கட் மாரிலாம் இல்ல. ஓகே, மோஸ்ட்டா ஓகே, இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுறது, இல்லன்னா ஓகே. இப்போ சில பேர் இப்ப நம்ம காலேஜ்லயே தமிழ் தெரியாதவங்க இருப்பாங்க. ஸோ அவங்கள்ட்ட ஃபுல்லா அடிக்கடி போய் பேசிட்டே இருந்தாலே நமக்கு அந்த ஃப்ளூயன்சி வந்துரும். ஸோ அப்படி பேசி தான் சோ இன்டர்வியூ பாயிண்ட் ஆஃப் வியூல டெக்னிக்கல்ல 100% காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. பட் ஆனா கம்யூனிகேஷன்ல கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆமா, இருக்குன்றீங்களா? ஆமா. கொஞ்சம் லைக் டிபெண்ட்ஸ் அப்பான் த கம்பெனி ஃப்ளெக்சிபிலிட்டி அகெயின். இருக்கும் ஆனா டெஃபனட். சில கம்பெனிஸ் கண்டிப்பா இருக்கும். ஓகே, இப்ப ஓகே. நமக்கு டெக்னிக்கல் மெயினா அவங்களுக்கு தேவை நம்ம சாஃப்ட்வேர் டெவலப்பரா போம்போது டெக்னிக்கல் நாலேட்ஜ் தான் தேவை. டெக்னிக்கல் நாலேட்ஜ் தான் வேணும். ஸோ ப்ரோகிராம் ஆமா. நாலேட்ஜ் இப்ப தான் நம்ம வேணும். போய் பிரசன்டேஷன் அப்பலாம் இருக்காது. மோஸ்ட்டா டெக்னிக்கல் மட்டும் தான் இருக்கும். ஓகே. புரோகிராமிங் அப்படி. ஸோ அதனால இதுதான் ஜாஸ்தி வேணும். ஆனா கம்யூனிகேஷன் இஸ் இம்பார்டன்ட். அவங்கள இம்பார்ட்டன்ட். புரிய வைக்கிறதுக்காக ஓகே, நமக்கு ஓகே. கம்யூனிகேஷன் தேவை. நான் நம்ம என்ன வொர்க் பண்ணியிருக்கோன்றத சொல்றதுக்காக சொல்லறதுக்கு தெரியணும். ஆமா. இவ்ளோ லெவல் ஆஃப் இன்டர்வியூ கிராஸ் பண்ணி ஒரு 18 லேக்ஸ் பெர் ஆனம்க்கு பிளேஸ் ஆகுறதுக்கு ரெஸ்யூம் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் பா? மோஸ்ட் ஆஃப் த கம்பெனிஸ் நம்மள பத்தி தெரியறதுக்கு அவங்க ரெஸ்யூம் தான் பார்ப்பாங்க. ஓகே, அவங்களுக்கு நம்மளோட வேற பேக்கிரவுண்ட் எதுவுமே தெரியாது. ஸோ ஓகே, ரெஸ்யூம் பேஸ்டா நம்மளோட டெக்னிக்கல் நாலேட்ஜ் எல்லாமே இருக்கும். மெயினா நம்ம அதுல அக்யூரேட்டா போடணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். லைக் நம்ம எனக்கு தெரியும் நெறைய லிஸ்ட்டா போட்டு விட்டுட்டு, ஆனா அவங்க கொஸ்டின் கேட்கும்போது நமக்கு தெரியலன்னா, நம்ம கிட்ட இருந்து ஒரு பேட் இம்ப்ரஷன் வந்துரும். லைக் இவங்க சும்மா பொய் சொல்றாங்க அப்படி மாரி வந்துரும். ஸோ நம்ம எதுல ஸ்ட்ராங்கா இருக்கோமோ, அது மட்டும் தான் போடணும். லைக் கான்ஃபிடென்ட்டா இருக்கிறது மட்டும் போடணும். ஆல்சோ ரெஸ்யூம் பில்டிங்ல பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே நமக்கு ஆக்சுவலா இது பண்ணிட்டு வரலாம். இப்போ ப்ராஜெக்ட்ஸ் நெறைய பண்ணலாம். அதே மாரி நெறைய புது புது லாங்குவேஜஸ்லாம் கத்துக்கலாம். அப்புறம் புது புது டெக்னாலஜிஸ் ஃபுல் ஸ்டாக் அப்படி மாரிலாம் கத்துக்கலாம். ஆல்சோ சர்டிஃபிகேட்ஸ்லாம் இப்ப ஹேக்கத்தான்ஸ்லாம் அட்டெண்ட் பண்ணினா, நமக்கு அதெல்லாம் ரொம்ப மெயின் ஓகே, பாயிண்ட்டா போடலாம். ஓகே, ஸோ இப்போ அப்படிலாம் போட்டோம்னா, இன்டர்வியூல மெயின் டாபிக்கே இத பத்தி பேசி அப்படியே விட்டுருவாங்க. ஓகே. ஸோ நமக்கு ஹேக்கத்தான்ல இப்ப வின்னர் அப்படின்னு போட்டாலே அது ஒரு லைக் வெரி ஹையர் டெசிக்னேஷன் மாரி இருக்கும் கிடைக்கும். சோ 90% ஆஃப் த கொஸ்டின் ரெஸ்யூம்ல நம்ம என்ன மென்ஷன் பண்ணியிருக்கோமோ, நம்ம ஆமா, என்ன தெரியும்னு சொல்லியிருக்கோமோ, அதுல இருந்து தான் கொஸ்டின்ஸ் ஆமா. இருக்கும். இல்ல? கண்டிப்பா அப்படிதான் இருக்கும். ஓகே, ஓகே. சோ இதெல்லாம் ஹைலைட் பண்ணா நீங்க எப்படி அந்த ரெஸ்யூம் பில்ட் பண்ணும்போது, இத ஹைலைட்டடா பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் எங்கெங்க மார்க் பண்ணியிருந்தீங்க? நாங்க சீனியர்ஸோட ரெஸ்யூம்லாம் ரெஃபர் பண்ணி ஓகே, அப்படிலாம் தான் பண்ணியிருந்தோம். ஓகே, இதுல மெயினா இப்போ சர்டிஃபிகேட்ஸ் மாரி இருக்குன்னா, இப்போ கோர்சஸ்லாம் யூடெமி அப்படித்த கோர்சஸ்லாம் இருக்குமே. ஸோ அந்த கோர்சஸ்லாம் போட்டு அதே மாரி சர்டிஃபிகேட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் ப்ராஜெக்ட்ஸு, அப்புறம் நமக்கு என்ன டெக்னிக்கல் என்னென்ன தெரியும் அதுவும் போடணும். ஓகே. ஆமா. இப்ப பிரசன்ட் ஃபைனல் இயர் ஒரு சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும். ஐடி கம்பெனில பிளேஸ் ஆகணும். ஒரு மினிமம் பேக்கேஜாவது பிளேஸ் ஆகணும்னு ஆசைப்படுற கேண்டிடேட்க்கு என்ன சஜஷன் குடுப்பீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க பேசிக்ஸே தெரியாதுன்னா, ஃபர்ஸ்ட் பேசிக் கத்துக்கோங்க. லைக் ஃபவுண்டேஷன் இப்போ ஒரு ப்ரோகிராம் ஐ மீன் கொஸ்டின் பார்த்தா, எப்படி கோட் பண்ணலான்னு லைக் இந்த ஒரு இப்போ ஃபார் லூப் போட்டு இப்படி போடலான்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கிற அளவுக்கு ஃபர்ஸ்ட்டு கத்துன்ட்டா போதும். அது தெரிஞ்சாலே நெறைய கம்பெனிஸ்ல ஆக்சுவலி லைக் கொஞ்சம் லோவர் எல்பிஏ கிடைக்கும்போது பிளேஸ் ஆயிடலாம். அது இல்லாம இப்போ மேபி ஃபைனல் இயர்ஸ விட எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்தே நம்ம ப்ரோக்ரசிவா படிச்சா தான் நமக்கு ஈஸியா பிளேஸ் ஆக முடியும். லைக் ஃபைனல்ல திடீர்னு கொஞ்சம் மாசம் இருக்கும்போது அது கஷ்டம் தான். பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் இயர்லயே நீங்க புரோகிராமிங் லாங்குவேஜ் படிக்கும்போது டீப்பா, டெப்த்தா நாலேட்ஜ் இருந்து படிச்சாலே போதும். ஸோ அது இல்லாம எல்லா செமஸ்டரும் படிக்கும்போது சப்ஜெக்ட்ஸ்லாம் கொஞ்சம் நல்லாவே படிக்கலாம். இப்போ ஆப்பரேட்டிங் சிஸ்டம், நெட்வொர்க்ஸ் வரும். டிபிஎம்எஸ் இந்த சப்ஜெக்ட்ஸ்லாம் கண்டிப்பா ஒரு இன்ஜினியரிங் இதுக்கு வரும். ஸோ அதெல்லாமே லைக் சும்மா எக்ஸாம்க்காக படிக்காம, அதுல என்ன இருக்கு? எப்படின்னு கொஞ்சம் டெப்த்தா படிச்சாலே நமக்கு ஈஸியா கிராக் பண்ண முடிஞ்சிரும் இன்டர்வியூ. இப்போ ஃபைனல் இயர்ஸ் இப்ப தான் ஆரம்பிக்க போறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு பேசிக்ஸ் புரோகிராம்ஸ் படிக்கலாம். அப்புறம் டிபிஎம்எஸோட பேசிக்ஸ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் பேசிக்ஸா வந்து பில்ட் பண்ற மாரி தான் இருக்கும். சோ எனக்கு ஸ்டூடண்ட்ஸ் கேட்கும்போது, ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ எவ்வளோ மந்த்ல கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு கேட்டா, ஸ்டூடண்ட்டே ஆன்ஸர் பண்ணிருவாங்க. நான் ஜஸ்ட் லைக் தட் ஒரு 3 மந்த்ஸ்ல கம்ப்ளீட் பண்ணிருவேன் ஒரு கோர்ஸ அப்படின்னு சொல்லுவாங்க. சோ உங்களோட ரிப்ளை ஆக்சுவலா ஒரு புரோகிராமிங் லாங்குவேஜ ஜஸ்ட் லைக் தட் 3 மந்த்ஸ்ல கம்ப்ளீட் பண்ண முடியுமா? லாங்குவேஜ் சின்டாக்ஸ் வைஸ் பார்த்தோம்னா, இப்ப லூப்ஸ் வரும். அதுக்கப்புறம் இஃப் எல்ஸ் கண்டிஷன்ஸ் அதெல்லாம் பார்க்கும்போது ஜஸ்ட் சப்ஜெக்ட் வைஸ் பார்த்தோம்னா, ஓகே 3 மந்த்ஸ் இஸ் எனஃப். ஆனா, நம்ம அதுக்கு டெப்த்தா போய் இப்ப டேட்டா ஸ்ட்ரக்சர் அந்த சேம் புரோகிராமிங் லாங்குவேஜ்ல டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் படிக்கிறோம். அதே மாரி அந்த சேம் புரோகிராமிங் லாங்குவேஜ்ல நெட்வொர்க்ஸ் இருக்கும். இப்ப ஜாவாலாம் பார்த்தா நெட்வொர்க்ஸ் நெறைய வரும். ஸோ அதெல்லாம் படிக்கணும்னா 3 மந்த்ஸ் கண்டிப்பா பத்தாது. ஆனா பத்தாது. ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு ஓகே 3 மந்த்ஸ் இஸ் ஃபைன். ஓகே. வாட்ன்னு லேர்ன் பண்ணி ஒரு அப்படி லேர்ன் சப்ஜெக்ட்ட பண்ணி வாட் இஸ் ஜாவா இல்ல வாட் இஸ் பைத்தான் கம்ப்ளீட்டா புரோகிராமிங் ஒண்ணு எழுதுறதுக்கு 3 மாசம் போதும் இல்ல? போதும். ஆனா பிளேஸ் ஆகுறதுக்கு கண்டிப்பா மோர் தென் 6 மந்த்ஸ் அந்த மாரி டைம் எடுக்கும். தேவைப்படும். வித் பேஸ் படிச்சு பிளேஸ் ஆகணும்னா கண்டிப்பா தேவைப்படும். ஓகே. தேங்க் யூ ஸ்வாதி அண்ட் ஒன்ஸ் அகைன் கங்கிராச்சுலேஷன். இவ்ளோ பெரிய பேக்கேஜ 18 லேக்ஸ் பெர் ஆனம் ஃப்ரெஷர் பிளேஸ் ஆயிருக்குது. வேற லெவல் வொர்க் அவுட் ஆக்சுவலா. உங்க டேலண்ட்ட ப்ரூவ் பண்ணியிருக்கீங்க. இதே மாதிரி வியூவர்ஸ் நீங்க பார்த்துட்டு இருக்க கேண்டிடேட் ஃப்ரெஷரா இல்ல 3 இயர் படிச்சுட்டு இருந்தா கூட பரவால்ல. நல்ல பேக்கேஜ்ல ஒரு டாப் எம்என்சில சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா,
உங்களோட ஃபவுண்டேஷன் புரோகிராமிங்ல அந்த அளவுக்கு பிகினிங்ல இருந்து ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஏன் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகணும் அப்டின்னா, உங்கள டெக்னிக்கலா அந்த அளவுக்கு ப்ரூவ் பண்ண முடியும். ஸோ ஆஸ் அ ஃபீமேலா உங்களுக்கு நெறைய ஆப்பர்ச்சுனிட்டி கெடைக்கும். ஸோ அதுக்கு ஷோகேஸ் பண்றதுக்காக தான் சுவாதி இன்னைக்கு பிரசன்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ. தேங்க் யூ. தேங்க் யூ.